சில பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. அவங்கள பார்த்து, உங்கள் வீட்டுக்காரங்களே பக்கத்துலேயே கேட்கலாம். அடுத்தவங்கள பார்த்து கேளுங்க, பின்னாடி திரும்பி, நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமா கேளுங்க. அன்பாக கேளுங்க, அன்பாக கேளுங்க, கோபமாக கேட்காதீங்க. நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க கோயிலுக்கு சர்ச்சுக்கு தொடர்ச்சியா. ஆமென். பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க கேட்டோன்னா அவங்க முகத்தில் சிரிப்பு பார்த்தீங்களா? நம்மளே விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னெல்லாம் கேட்குறதுக்கு யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாரு. 2வது சபை இருக்குது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். வரலன்னா பாஸ்டம்மா ஃபோன் பண்ணி, என்ன ஏன் வரல, எப்படி இருக்கிறீங்க, எதனால் வரலன்னு கேட்பாங்க. அடுத்தது அல்லேலூயா. சில பேருக்கு தேவனுடைய வீடு இருக்கிறதே மறந்துடுறாங்க. சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போகிறாங்க, அது தெரியுது. ஞாயிற்றுக்கிழமானா தேவனுடைய வீடு இருக்குதே, அந்த வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு மறந்துடுறாங்க தேவனுடைய வீட்டை. அல்லேலூயா. நித்திய வீடு இது என்னதுங்க? நித்திய வீடு. தேவனுடைய வீடு வந்து என்னதுங்க? நித்திய. இங்கேயும் கர்த்தர் ஆராதிக்க போகிறோம், அங்கேயும் போய். ஆமாம், எப்படி இருந்தாலும் சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வரோம்ல, அதே மாதிரி அந்த வார தொடக்கத்தில் என்ன பண்ணோம்? தேவனுடைய வீட்டுக்கு வரணும் முதலாவது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் என்ன பண்ணுவார்கள்? செழித்து இருப்பார்கள். ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், மனதில், எல்லாவற்றிலையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செழிப்பாக பச்சை ஒலிவ மர கன்றுகளை போல, கேதுருவை போல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. அப்போ தேவனுடைய வீடு ஒன்று இருக்குது உங்களுக்கு. சொல்லுங்கள், தேவனுடைய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு வரணும். அந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும்? வரணும். அந்த வீட்டில் ஆகாரம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அந்த வீட்டில் என்ன இருக்குது? பானம் இருக்குது. என்ன? ஆவியானவர் இருந்தவர். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது அந்த வீடை நம்ம மறக்கக்கூடாது. அந்த வீட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. இருந்தவர். ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, இன்றைக்கு நாம் முடிக்க போகிறோம். என்ன முடிக்க போகிறோம் அப்படின்னா, நாம் எப்பேற்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து நம்ம முடிக்க போகிறோம் இன்றைக்கி. இது பெந்தெகோஸ்தே நாள் என்றபடினாலே கரெக்டாக இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் இந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாராவது சத்தமாக வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். பாருங்க, நமக்கு எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். நமக்கு அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறாருன்னு பார்த்தோம். பிறகு நம்ம ஆவியினாலே நடத்தப்படுகிற மனுஷர்களாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆவியில் ஜீவன் இருக்குது. அதனால் நம்முடைய சரீரங்களெல்லாம் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறபடினால உயிர்ப்பிக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். பிறகு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு? சாட்சி இடுகிறார் என்பதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கொரிந்தியரில் பார்த்தோம், நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆவி உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து வருகிற காரியங்கள்லாம் அறியும்படி தேவனிடத்தில் பெற்ற ஆவியை பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? தந்திருக்கிறாரு. சொல்லுங்கள், விசுவாசத்தின் ஆவியை தந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஆவியினாலே விதைக்கிறவர்களாக, ஆவியினாலே நடக்கிறவர்களாக, ஆவியினாலே நல்ல காரியங்களை நற்கிரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி படித்தோம். அல்லேலூயா. பிறகு நமக்கு மறுபடியும் பிறக்கப்பட்ட ஒரு ஆவி இருக்குது. சொல்லுங்கள், மறுபடியும் பிறக்கப்பட்ட ஒரு ஆவி. அந்த மறுபடியும் பிறக்கப்பட்ட ஆவியினால தான் கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனையில் தேவன் பிரியப்படுறாரு. இந்த மறுபடியும் பிறந்த ஆவியினாலே தான் நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம்.
அப்படின்னு பார்த்தோம். இப்போ தேவன் வந்து நமக்கு இந்த மீட்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஆவியை கொடுத்தது மாத்திரமல்ல, ஆதாமுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இல்லாத விதத்தில் சாட்சிகளாய் வாழ்வதற்கென்றே தேவன் என்ன பண்ணுறாரு, நம்முடைய ஆவியில் பரிசுத்த ஆவியையும் என்ன பண்ணுறாரு, தந்திருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கி பார்க்குறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ தேவன் வந்து என்ன பண்ணுறார், புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு தருவேன். வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நான் என்ன பண்ணுவேன், தருவேன் என்று என்ன பண்ணுறாரு, அவர் வந்து வாக்களித்தார். அதன்படியாக இயேசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து உயிரோடு கூட எழுந்து 40 நாள் காட்சி அளிச்சுட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி பரலோகத்துக்கு பரமேறி போகிறாரு. 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, வரார். அப்போ இயேசு சொல்கிறார், நான் அங்கே போவேனாகில் அவரை தேற்றளவாளனை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். சொல்லுங்கள், தேற்றளவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன், ஹெல்ப்பரை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னார். அவர் அங்கே போனார். அவர் போனபடினாலே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, பெந்தகோஸ்தே நாளில் அனுப்பியிருக்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன அப்படின்னா, இயேசு அங்கே போயினதன் விளைவாக இங்கே என்ன பண்ணார், அனுப்பினார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றனாய் விடேன், திக்கற்றவர்களாய் அனாதையாக விட மாட்டேன், என்னை குறித்து கலங்காதீங்க, நான் போவேனாகில் அவரை அனுப்புவேன். சொல்லுங்கள், போவேனாகில் அவரை அனுப்புவேன். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்மளை திக்கற்றவர்களாக விடல, அனாதையாக விடல, நிராதரவாக விடலை, நம்மளோடு கூட எப்போதும் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியை என்ன பண்ணிக்கிறாரு, நமக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் இதற்காக அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க போய் காத்துருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க என்ன பண்ண சொல்ற, நீங்க இதற்கு என்ன பண்ணுங்க, இதற்காக நீங்க போய் என்ன பண்ணுங்க, காத்திருங்க அப்படின்றார். இவங்கெல்லாம் ஏறி 150 பேர் எருசலேமில் 120 பேர் என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலரோடு கூட 120 பேர் என்ன பண்ணுறாங்க, காத்திருக்கிறாங்க மேல் வீட்டு அறையில். 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இறங்குறாரு. பெருங்காற்றோடு கூட, பெரிய பெருங்காற்றோடு நெருப்போடு கூட என்ன பண்ணுறாரு, கடந்து வந்து ஒவ்வொருவரையும் அவங்களுடைய நாவுகளில் வந்து என்ன பண்ணுறாரு, உள்ளத்தில் நிரப்பி நாவுகளில் என்ன பண்ணுறாரு, வந்து அமருகிறார். இப்படி பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இவர்கள் வந்து பல பாஷைகளை என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. சொல்லுங்கள், பல பாஷைகளை பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனங்களை சொல்கிறாங்க, பல பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொல்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவது என்ன அப்படின்னா, பெரிய அடையாளம் வந்து அந்நிய பாஷையை பேசுறது. சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியை நிரப்பப்படுறதுக்கான அடையாளம் என்னதுங்க, அந்நிய பாஷைகளை பேசுவது, தீர்க்க தரிசனங்களை சொல்லுவது. சொல்லுங்கள், தீர்க்க தரிசனங்களை சொல்லுவது, அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொல்லுவது. இப்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அற்புதங்களோடு அடையாளங்களோடு என்ன பண்ணுறாரு, அவர்களுக்குள்ளே வந்தார். அவர்களுக்குள்ளே மாத்திரமல்ல, அந்த அனுபவம் வந்து என்ன பண்ணுது, அது தூரத்தில் உள்ள எல்லாருக்கும் என்ன பண்ணுது, அது உரியதாய் இருக்கிறது. அந்த அனுபவத்தை குறித்து சொல்கிறாங்க. என்ன அந்த வாக்குத்தத்தம் என்னதுங்க, தூரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுதுங்க, உரியது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது எல்லாருக்கும் உரியதா என்ன பண்ணுகிறது, வாக்கு பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியான தூரத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் அது உரியதாக இருக்குது. ஆகவே தான் நாமும் என்ன பண்ணுறோம், அவர்களுக்கு பெற்றது போலவே நாமும் என்ன பண்ணுறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். இன்னொன்று, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நித்தியத்துக்குரியவர்கள், ஜீவனுக்குரியவர்கள். இந்த மார்க்கம் உண்மையானது என்பதற்கு என்ன பண்ணுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் அடையாளமாக என்ன பண்ணுறாரு, இருக்கிறார், முத்திரையாக இருக்கிறான்னு சொல்லுது வேதத்தில். கொரிந்தியரில் என்ன சொல்கிறாரு, அவர் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அச்சாரமாக உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்துக்கிறார். முத்திரைன்னா சீல், அச்சாரம்னா அட்வான்ஸ். அச்சாரம்னா அது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே அட்வான்ஸ் கொடுக்கணும். அட்வான்ஸ் கொடுத்த பிறகு அந்த வீட்டுக்கு நான் போகலாம் அப்படின்னு சொல்லி என்னதுங்க, உறுதி. வேலை செய்யணுன்னா என்ன பண்ணுவாங்க, சம்பளம் கொடுத்ததுக்கு முன்னே அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா உனக்கு நிச்சயம் சம்பளம் கொடுப்பேன், அதை கழிச்சுப்பேன், நிச்சயம் சம்பளம் கொடுப்பேன், அட்வான்ஸ்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அட்வான்ஸாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்னன்னா, நம்ம ஒரு நாள் அவரிடத்துல போகிறோம். அது மாத்திரம் நீங்கள்லாம் அவருக்குரியவர்கள் என்பதற்கு என்ன பண்ணுறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரையாகவும் அட்வான்ஸ் கொடுத்துருக்கார். என்ன பண்ணுறாரு, அச்சாரம் என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். நீங்கள்லாம் யாருக்குறீங்க, அவர் உங்களை விலை கொடுத்து வாங்கிக்கிறார். ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கினாரு. ஆவியானவரை தந்து என்ன பண்ணுறாரு, விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்குள்ளே வந்து பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிக்கிறார், வந்திருக்கிறார். சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். உங்கள் ஆவியிலே தங்கி இருக்கிறார். உங்கள் ஆவியிலே தங்கி இருக்கிறாரு. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கூடி வரும்போதெல்லாம், ஆராதிக்கும் போதெல்லாம், துதிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறாரு, உங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாரு, பொங்குகிறவராக இருக்கிறார், வழிந்தோடுகிறவராக இருக்கிறார். தண்ணி இருக்குது பாருங்க, தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை சூடு பண்ணோன்னா எப்படி வந்து என்ன பண்ணுது, பொங்குகிறதோ, அதே போல் நாம் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, ஆவியிலே அனலாக இருங்கள். என்ன பண்ணுங்க, ஆவியிலே குளிர்ந்து போகாதீங்க, வெது வெதுப்பாக இருக்காதீங்க. எப்படி இருக்கு, அனலாய் இருங்கன்னு சொல்லிட்டு ரோமரில் வாசிக்கிறோம். ஆவியிலே அனலாய் இருப்பது என்றால் நம்முடைய ஆவியை என்ன பண்ணுது, எப்போதும் என்ன பண்ணுது, சரியாக வச்சுக்கிறது. சரீரத்தை எப்படி சரியாக வச்சுக்கிறோமோ நம்ம ஆவியானவரை சரியாக வச்சுக்கணும். அப்போ கூடி ஆராதித்து ஜெபித்து வசனத்தை கேட்டு வசனத்தை படித்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் காணப்படும் போது நம்ம ஆவி அனலாக இருக்கிறது. இப்போ ஆவி அனலாக இருக்கிறபடினாலே உள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அப்பப்போ என்ன பண்ணுறாரு, பொங்கி வெளியே வருகிறார். ஊற்று தண்ணீரை போல என்ன பண்ணுறாரு, சுரக்கிறவராகவும் வெளியே வருகிறவராகவும் பொங்குகிறவராக இருக்கிறார். அப்படி வரும்போது சில சப்தங்கள் கேட்கறதே, அதுதான் வந்து என்னது, அந்நிய பாஷையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. டேங்க் எப்படி ஃபுல்லாக சொல்ல, அது நிரம்ப சொல்ல பெரிய சவுண்டு கேட்காது, வெளியே கொட்ட சொல்ல பாருங்கள் பெரிய சவுண்டு கேட்கும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, காணப்படுகிறவராக இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே தங்கி இருக்கிறார். சொல்லுங்கள், நம்முடைய ஆவியிலே தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பிரசன்னம், திரியேக தேவனின் மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, இந்த பூமியில் என்ன பண்ணுறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறார். ஏன் இருக்கிறார்னா, வேதத்தின் வெளிச்சங்களை எல்லாம் காட்ட. சொல்லுங்கள், வேதத்தின் வெளிச்சங்களை எல்லாம் காட்ட, வேதத்தின் மறைபொருளை எல்லாம் புரிஞ்சு கொள்ள, ஒரு விளக்கை போல, ஒரு வெளிச்சத்தை போல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக என்ன பண்ணுறாரு, நிரப்பி இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே இந்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் வந்து என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு கூட காத்திருக்கணும். பேதுருவில் சொல்கிறாரு, அந்த ஆவியானவர் கையிலே, பலத்த கையிலே அடங்கி இருங்கள் சொல்கிறார். சொல்லுங்கள், அடங்கி இருங்க. அவங்க அடங்கி இருந்தாங்க 10 நாள். அதுக்கப்புறம் தான் வெளியே போய் என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவில் சாட்சியா. இப்போ அடங்கி இருந்தால் என்னான்னு கேட்பாங்க, என்ன பார்த்து என்ன அவ்வளோ அடங்கிருன்றீங்க, கோபம் வரும் இப்போலாம். ஆனால் வேதம் சொல்லுது காத்திருங்க, அடங்கிருங்கன்னு சொல்லுது. பக்கத்து சொல்லுங்கள், காத்திருங்க. காத்திருக்கிறது, அடங்கி இருக்கிறதுனா என்ன தெரியுமா, விசுவாசமாக இருக்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். நான் எக்ஸ்ட்ரா எதுவும் பேசலை. என்ன பண்ணுங்க, அப்படி தான் சொல்லுது. அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த மேல் வீட்டு அறையில் என்ன பண்ணாங்க, வாசனை வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பிற்பகுதி படிங்க. 5ஆம் வசனம் பிற்பகுதி 1. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள் என்று என்ன பண்றாரு, கட்டளையிட்டார். சொல்லுங்க, காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. சொல்லுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன சொல்லுது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பேதுரு எடுங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம்.
ஆ ஆ ஆறாம் வசனம். ஆகையால் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணுங்க? அடங்கிருங்கள். பக்க சொல்லுங்க, காத்திருங்கள், அடங்கியிருங்கள். பலத்த கைக்குள் சொல்லுங்க, பலத்த கைக்குள் என்ன பண்ணுங்க? ஏற்ற காலத்துல தேவன் உயர்த்துவார். சொல்லுங்க, ஏற்ற காலத்துல தேவன் என்ன பண்ணுவாரு? அடங்கி இருக்கணும், காத்திருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அடங்கியே இருக்கிறது கிடையாது. சில பேருக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாது, 10 நிமிஷம் உட்கார முடியாது, ஓடி ஓடின்னு இருப்பான். என்ன தான் காலில் சக்கரம் வச்சு நிற்கிறான்னு தெரியாது. காத்து இருக்கிறதுக்கும் அடங்கி இருக்கிறதுக்கும் என்ன தெரியுமா? அவங்க விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க சொல்லுங்க, அவங்க யாருங்க? அவங்க விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். காத்து இருக்கிறவங்களும் அடங்கி இருக்கிறவங்களும் யாருங்க? அவங்க விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தராரு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்களுக்குள்ள அந்த வாஞ்ச எங்களுக்குள்ள வேதம் சொல்லுது, தாகமாக இருக்கிறவரிடத்து என்னிடத்தில் பாருங்கள். சொல்லுங்க, தாகமாக இருக்கிற என்னிடத்தில் பாருங்கள். என்னை விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? ஜீவ தண்ணீரை தருவேன். சொல்லுங்க, எந்த இடத்துல வருதுங்க இந்த வசனம்? யோவான் 7ஆம் அதிகாரம் 36 30 படிங்க. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல. யோவான் 7ஆம் அதிகாரமா? பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இருந்தா ஒரு திருப்பி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? காத்திருங்கள், அடங்கி இருங்கள், விசுவாசமாய் இருங்கள். சொல்லுங்க, விசுவாசமாய் இருங்கள். அப்படின்னா என்னன்னா, யாருக்குள்ள அந்த தாகம் இருக்குதோ, சொல்லுங்க, யாருக்குள்ள அந்த தாகம் இருக்குதோ அவன் தான் இந்த ஜீவ தண்ணீரை என்ன பண்ணுவான்? பருகுவான். அவனுக்கு தான் கர்த்தர் இந்த நதிகளை என்ன பண்ணுவார்? ஓட பண்ணுவார். அப்போ தாகமாக இருக்கணும். சொல்லுங்க, தாகமாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும், காத்து இருக்கணும், அடங்கி இருக்கணும். அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். ப்ராமிஸ் பண்ண, ஹல்லேலூயா, வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒன்று தாகம் இருக்கணும், காத்து இருக்கணும், விசுவாசிக்கணும், அடங்கி இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியை நிரப்புவார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஒரு 3 காரியம். ஒன்று, நீங்கள் பலன் அடைவீர்கள். சொல்லுங்க, நீங்கள் என்ன அடைவீங்க? பலன் அடைவீர்கள். பக்கம் சொல்லுங்க, நீங்கள் என்ன அடைவீங்க? பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் சாதாரண மனுஷனாக இருக்க மாட்டீங்க, பலனுள்ள மனுஷனா மாறுவீங்க. அசாதாரணமான காரியங்கள் செய்வீங்க. தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவதுக்கே எதுக்குன்னா, நீங்க பலன் அடைந்து தேவனுக்கென்று பெரிய காரியம் செய்வதற்கென்றே பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த ஆவியானவர் வந்த பேர் தான் பயந்து இருந்தவெல்லாம் என்ன பண்றான்? வெளியே வரான். வெளியே வந்து தைரியமா என்ன பண்றான்? வேத வசனத்தை சொல்றான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? வேத வசனத்தை தைரியமாக சொல்கிறான். இயேசுவே ஆண்டவர்னு பிரசங்கிக்கிறான். அற்புத அடையாளங்களை செய்கிறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது ஆவியானவரை தேவன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் பலன் அடைய வேண்டும். உங்கள் மூலமாக தேவனுடைய காரியங்கள் நடக்க வேண்டும். பெரிய காரியங்கள் என்ன பண்ண வேண்டும்?
நடக்க வேண்டும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்களோ அவங்களால் தேவன் கொண்டு என்ன பண்ண, தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். தேவன் அவர்களை கொண்டு என்ன பண்ணுவார், பெரிய காரியத்தை செய்வார். அவங்களுக்குள்ள ஒரு அனலை போல, ஒரு தீய போல, ஒரு நெருப்பை போல அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், அசைவாடி கொண்டே இருப்பார். ஏன்டா பிரிந்திருக்கிற நாவுகள் போல வந்து நாவில் வந்து உக்காடுறாரு பரிசுத்த ஆவியானவர், உள்ளத்தில் நிரப்பி ஏன் நாவில் உக்காடுறாரு அப்படின்னா, நாவு தான் எல்லா தீங்குக்கும் பொல்லாதது. நாவு தோஷம் இருக்குது, நாக்கு அடங்காது, அது பாம்பு விஷங்குது அதில். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த நாக்கை வந்து சுத்தப்படுத்துறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நாக்கை சுத்தப்படுத்தினா வாழ்க்கை சரியாயிடும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாவில் வந்து என்ன பண்ணுறாரு, எரிகிற நெருப்பை போல வந்து என்ன பண்ணுறாரு, அமருகிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அமரும் போது உங்களுடைய எல்லாம் சுத்தமாயிடும். சொல்லுங்கள், எல்லாம் என்ன பண்ணுங்க, சுத்தமாகும். ஒரு முறை அந்த நகை கடைக்கு போனோம் பாருங்கள். நகை கடைக்கு போனால் என்ன நகையை கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அதில் வந்து அழுக்கு இருக்குதா, களிம்பு இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதான்னு சுத்தம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவான், சூடு போடுவான். அந்த சூடு எத்தனை டிகிரி தெரியுமா, 980 செல்சியஸ், 100 டிகிரியிலேயே தண்ணி என்ன பண்ணுங்க, கத 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 கதன்னு கொதிக்கும் தெரியுங்களா. 100 டிகிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணோம். ஆனால் பொண்ணை சுத்தம் பண்ணுறதுக்கு எத்தனை செல்சியஸ் வைக்கிறாங்கன்னா 980 செல்சியஸ். அப்படின்னா தண்ணி சூடு பண்ணுறதை காட்டில 10 மடங்கு சூடாகும். 10 மடங்கு சூடானாலும் பொண்ணு பொண்ணாக தான் இருக்கும். அது உள்ளே இருக்கிற எல்லா களிம்பும் ஒன்றும் இல்லாத போயிடும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க. அழுக்குலேருந்து, செம்புலேருந்து, வேறு காப்பர், எல்லாம் பித்தளை கித்தலை அந்த இதெல்லாம் என்னென்னலாம் சேர்த்து தான் செய்கிறாங்க பாருங்க நகை. அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அது சூடாக 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 980 செல்சியஸில் வர சொல்ல எல்லாமே ஆகி அது அம்துண்டு ஆகிடும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது. அதை தான் பொன்னை புடமிடுவது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க, பொன்னை புடமிடுவது. அப்போ சூடு வந்து என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை வந்து என்ன பண்ணுது, தங்கத்தை சுத்தப்படுத்துவது போல கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, சுத்தப்படுத்துகிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க, நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்மளை சுத்தப்படுத்துகிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க. அதுக்கு தான் அக்னியை போல வந்து இறங்குறார். அந்த பிரிந்திருக்கிற நாவில் அக்னிமயமான நாவு இறங்குது. நாவு நம்ம வாழ்க்கை எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துகிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நாவில் உட்காரும் போது நம்மளை பலனடைய செய்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். என்ன பண்ணுறாருங்க, பலனடைய செய்கிறார். நீங்கள் பலனடைவீங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்வீங்க, அசாதாரணமான காரியங்களை செய்வீங்க, லேசாக செய்வீங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் என்ன பண்ணுவார், அந்நிய பாஷையை பேசி பேசி ஜெபத்தில் இருந்து ஆராதனை பண்ண 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 நான் சொல்கிறேன், இந்த ஆவியானவர் உங்கள் பலனை என்ன பண்ணுவார், இன்க்ரீஸ் பண்ணுவார், பலனடைய செய்வார். ஆவியில் பலன் கொள்வீங்க. நீங்கள் பார்க்கலாம், ஆவியில் பலன் கொண்டு பவுல் எப்படி வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணுறான். ஆவியில் பலன் கொண்டு என்ன பண்ணுறான், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்க, பெரிய காரியத்தை செய்கிறாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த ஆவியில் பலன் கொண்டு, ஆவியில் பலன் கொண்டுன்னு சொல்லி வரோம் அந்த வசனம். அதனால தான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆவியில் பலனடைய செய்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார். சொல்லுங்கள், இது வரைக்கும் நீங்கள் சாட்சிகளாக இருக்க மாட்டீங்க. அதை கொடுத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அது மாறவே இல்லைப்பா, அப்படி தான்ப்பா இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவி வந்துட்டா ஒரு மனுஷனுக்குள்ளே சாட்சி இருக்கும். சொல்லுங்கள், என்ன இருக்குங்க, ஆண்டவர் உலகம் முழுக்க சாட்சியில் இருப்பார். ஆதாமு எப்படி வாழக்கூடாது என்பதுக்கு சாட்சி. நம்ம பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார், இப்போது எப்படி வாழணும் என்பதற்கு சாட்சியாக வச்சுக்கிறார். எப்படிலாம் வாழக்கூடாது என்பதற்கு அவனும், எப்படிலாம் வாழணுன்றதுக்கு நம்மளை இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் சாட்சி வச்சுக்கிறார். இந்த ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இந்த ஆவியானவரை பெற்ற பாருங்கள், அவங்க வந்து சாட்சிகளாக இருப்பாங்க. யாருக்கு, இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பாங்க, இந்த கிறிஸ்துவத்துக்கு சாட்சியாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. பா சில நேரத்தில் சொல்கிறான்ல, அவனை பார்ப்பா எப்படி இருக்கிறான், அவனை மாதிரி நீ இருக்கணும். எப்போ இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்புறாரோ, ஜெபத்தில் வரும்போது, ஆராதனையில் வரும்போது, ஆலயத்தில் வரும்போது நிரப்ப 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 அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், சாட்சியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள்.
தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னா என்னன்னா, தேவாலயத்துக்கு போகிறவர்களே நீங்கள் எப்படி ஒன்றா வாழலாம், இல்லை இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை நம்ம என்ன பண்ணுறோம் வச்சுருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பவுல் அதான் சொல்கிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் ஒன்றுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அடிபணியவே மாட்டேன், அடிமையாக மாட்டேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படி ஒன்றா வாழ்கிறதில்ல, சாட்சியின் வாழ்க்கை. ஆவியானவர் வந்துட்ட பிறகு நம்மளை பார்த்து என்ன பண்ண, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ எல்லாம் பைபிள் போறிய, நீ எல்லாம் கோயிலுக்கு போறிய, நீரெல்லாம் என்னதுக்கு ஜெபம் பண்ணுற அப்படின்னு பார்த்து நம்மளை பார்த்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் என்ன பண்ண, ஆண்டவருக்கு அது மகிமை இல்லாத போயிடும். நம்ம வாழ்க்கை, நம்ம செயல், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ண, உன்னை பார்த்து மற்றவங்க இயேசுக்கிட்ட வரணுன்ட்டு உன்னை சாட்சியாக வைக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எப்படி ஒன்றா வாழ்கிறதுக்கு இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், 8ஆம் வசனத்தில் சொன்னபடி உன்னை பலனடைய செய்வது மட்டுமில்லை, எருசலேமிலும் யூதாவிலும் உலகின் கடைசி புறையிலும் உன்னையும் என்னையும் சாட்சியாக வைக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கடைசியாக அப்போஸ்தலர்